அந்த பெண்ணிடம் விசாரணையே பண்ணல நான் சொல்றேன். நானு அவங்க சொல்ற கருத்தை கேட்டுக்கிட்டாங்களே தவிர என்கொயரி பண்ணல. இவங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஏமா எங்க காணா போச்சு, எப்படி காணா போச்சு, இந்த நகை எங்க வச்சிருந்தீங்க, ஏன் நீங்க அங்க போனீங்க, சென்ட்ரல் போலீஸ் எந்த இடம், அந்த டைம் சொல்லுங்க, இது எதுவுமே நடத்தப்படலன்னு சொல்றேன் நான். 9.5 பவுன் காணும் அப்படின்றதுக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்து கண்டுபிடிக்க சொல்றதுங்கிறது லாஜிக்கா கரெக்டா இருக்கா? இதுல நிறைய இருக்குங்க. இது போலீசாருடைய இன்டென்ஷன் இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை ஆராய்வதற்கு பதிலாக அஜித்குமாரை கடுமையாக சித்திரவதை செய்ய வேண்டும் என்கிற இன்டென்ஷன் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் கிடையாதுங்க. சிறப்பு படைக்கு இன்வெஸ்டிகேஷன் அதிகாரம் கிடையாது. அப்ப திரும்ப காவல் ஆய்வாளர் இன்வெஸ்டிகேட் பண்ணாம நீ ஏன் வாங்கிட்டு போன போது அங்க எல்லாம் உடைஞ்சு போச்சு. அப்ப என்ன பிரஷர்? ஏன் டிஎஸ்பி பர்சனலா எடுத்து நீ பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புனாரு. நான் கேட்கிறேன், டிஎஸ்பி இதுவரை கஷ்டம் எடுக்கல, ஏன் எஸ்பி நீங்க உள்ள சேர்க்கல? அடிக்கிற மெத்தடாலதான் பல விஷயங்கள் எனக்கு எஃப்ஐஆரா போடுறாங்க. அது எல்லாம் பொய்ன்றேன். அடிக்கு பயந்துட்டே நிறைய பேர் ஆமாங்கன்னுவாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 20 சொல்லுது, குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை அவருக்கு எதிராக சாட்சியம் அளிக்க வற்புறுத்தக்கூடாது. இவனை நீங்க கூப்பிட்டு போறீங்க, வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படல, அதுக்கப்புறம் பெண்டிங்ல வச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க அந்த ஒரு ரவுடி கும்பல் பண்ணுவான் பாருங்க. ஒரு வாடகை வேனை எடுத்துக்கிட்டு உள்ள வச்சு கடத்தி அடிச்சு சித்திரவதைப்படுத்துறாங்க. அந்த 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 கும்பலுக்கும் இந்த போலீசாருக்கும், கூலிப்படை ரவுடிகள் செய்யறதுக்கும் இந்த காவல்துறை செஞ்சதுக்கு என்ன வேறுபாடு? உடனே நேத்து கூட திமுக ரகுபதி சொல்றாரு, இது கஸ்டோடியல் டெத் இல்ல, சாத்தான் குளத்தோட ஒப்பிடாதுங்க. சாத்தான் குளத்துல அடிச்சு கொலை பண்ணி தான் கொலை வழக்குல போலீஸ்காரன் உள்ள போனா, இங்கேயே அடிச்சு கொலை பண்ணி தான் கொலை வழக்குல போலீஸ்காரன் உள்ள போயிருக்கான். இது கஸ்டோடியல் டெத் இல்லைன்னா என்ன டெத் இது? சிறப்பு படையே ஒரு கூலிப்படைங்க. சிறப்பு படைன்றது என்ன? நம்மளுடைய காவல்துறையில ஸ்ட்ரக்சர்ல இருக்கா? யார் அந்த சிறப்பு படையை போட்டாங்க? இன்னைக்கு கூட டிஜிபி சொல்றாரு, அங்கீகரிக்கப்படாத படையை கலைப்போம். அங்கீகரிக்காத படை கிடையாது, சட்டவிரோத படையது. கோடி ரூபாய் கொள்ளையடிச்சப்பட்ட பல வழக்கில் பெண்டிங்ல இருக்கு. ஒரு 9.5 பவுன் நகை காணா போச்சு. அது ஒரு இளைஞரை கொண்டு போய் அடிச்சு கொலை பண்ணிட்டு இதுல என்ன பிரச்சனை இருக்கு? யாருடைய இன்ஃபுளுன்ஸ்? என்ன மேட்டர் இது? நீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. இந்த 2 எஃப்ஐஆர் உடைய கண்டென்ட் இருக்கு பாருங்க, அவசர கதியான எஃப்ஐஆருங்க. நீங்க ஒரு அஜித் படத்துல சொல்லியிருப்பாரு, அந்த போலீஸ் விசாரணையில ஒரு போலீஸ் ஆபீசர், லேடி போலீஸ் ஆபீசர் விசாரணை பண்ணும்போது ஏன் இந்த 4 லைன் சின்னதா இருக்குன்னு ஒரு வரும். அதான் நம்ம எழுதியிருப்போம். அது பிறகு இன்சிடென்ட்டுக்கு பிறகு சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி தான் 2 எஃப்ஐஆர் அப்படி இருக்கு. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக எவிடன்ஸ் கதிர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம்ங்க சார். இந்த அஜித் குமாரனுடைய லாக்அப் டெத், இது தொடர்பாக சம்பவ இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க, பாதிக்கப்பட்டவங்களை எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலா இதுல உண்மை என்ன சார்? இதுவரைக்கும் நீங்க பார்த்ததுல இது ஒரு போலீசார் நடத்திய ஒரு அப்பட்டமான படுகொலைங்க. அதாவது ஒரு பையனை கோவில் காவலாளிய வேலை பார்த்தார் அஜித்குமார். அந்த திருபுவனம் மடப்புறம் காளியம்மன் கோவில்ல அவர் மேல அங்க பார்க்கிங் விட ஒரு பெண்மணி இந்த சாவியை வாங்கி அவர் பார்க் பண்ணதாகவும், அந்த கார்ல இருந்த 9.5 பவுன் நகை காணா போச்சு, அதை இவர் தான் எடுத்துட்டாரு அப்படின்ற அடிப்படையில ஒரு புகார் கொடுத்ததாகவும், அதன் அடிப்படையில தான் அவரை கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்க 1:30 மணிக்கு அவர் அங்க இருக்கிறாரு. திடீர்னு தனிப்படை போலீஸ் வராங்க. ஒரு டெப்போ டிராவல் வந்தவங்க அவரை திருபுவனம் ஸ்டேஷன்ல நாங்க கூட்டு போனோம், விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேப்சர் பண்ணி அவர் வண்டிக்குள்ள ஏத்தி 24 ஹவர்ஸ், கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல அது உள்ள வச்சு கடுமையாக அடித்து சித்திரவதை பண்ணி, அங்கிருந்து ஒரு மானாமதுரை ரூட்ல, திருபுவனம் டு மானாமதுரை ஒரு 5 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு தோப்பு மாதிரி இருக்கு. அந்த தோப்புல ஒரு கம்மாயில வச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. அந்த நேரத்து அந்த ஏரியாவுக்கும் அந்த கம்மாய்க்கும் அந்த தோப்புக்கும் நான் கடத்துக்கு போயிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா மறுநாள் காலையிலும் வீட்டுல சோதனை பேர்ல சோதனை இட்டு பீரோவெல்லாம் தள்ளி விட்டு துணிமணி எல்லாம் அழைச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு உங்க தம்பியும் கூட்டு போயிருக்கிறாங்க. அப்படி நண்பர்கள் 2 பேரும், மொத்தம் 3 பேரையும் கூட்டு போய் அடிக்கிறாங்க. குறிப்பா தம்பியை போட வச்சு அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. இரவெல்லாம் அவரை தூங்க விடாம கையெல்லாம் முறிச்சிருக்கிறாங்க. அவருடைய கையெல்லாம் முறிக்கப்பட்டுதான் இருந்திருக்கு.
அந்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 24 அந்த சிறிய நகரம் தான். உங்களுக்கு தெரியும் திருபுவனம் என்பது சிறிய ஒரு நகரம். அந்த வண்டிக்குள்ள வச்சு நைட் எல்லாம் அவன கூப்ட்டு போய் வெளியில இறக்கி விட்டு கட்டி வச்சுலாம் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. நேரடியா பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. இரவு நேரத்துல ஒரு சின்ன ஸ்ரீநகர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தவங்க இறக்கி அடிக்கிறது போலீஸ்ன்றது பார்த்திருக்காங்க. இந்த 6 போலீஸ் மொத்தம் ஒரு டிரைவரோட சேர்த்து. இந்த போலீஸ் யாருமே சீருடை அணியல. எல்லாமே லுங்கி கட்டிக்கிட்டு இல்லன்னா பேண்ட் இது இந்த பேண்ட் ஸ்போர்ட்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போட்டுட்டு கையில வந்து இந்த வெள்ளை இது இருக்கும் பாத்தீங்களா இது பிளாஸ்டிக் பைப்பு. ஆமா. அத வச்சுதான் அவங்க அடிச்சிருக்கிறாங்க. மறுநாள் வந்து கூப்பிட்டு அடிக்கும்போது அந்த பையன் வலி தாங்க முடியாம ரொம்ப அடிச்சிட்ட உடனே நகையை நான் தான் எடுத்திருக்கிறேன் கோவில் பின்னாடி வச்சிருக்கிறேன் இருக்கான். அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது அங்க நகை இல்ல. கேட்கும்போது சார் நான் தான் நகை எடுக்கல. என்னால வலி தாங்க முடியல. கொஞ்ச நேரம் வலிய வந்து தாங்குற சக்தி என்கிட்ட இல்ல. அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். என்ன அடிக்காதீங்கன்னு கெஞ்சிருக்கான். அந்த கடும் கோபம் கொண்டு ஆபாசமா பேசி அவனை கீழே தள்ளி இந்த 5 போலீஸ் செருப்பு காலாலே முகத்துல இருந்து நெஞ்சில இருந்து பிறப்புறுப்புல இருந்து மிதிச்சு அப்பவே அவனுக்கு மோஷன் நீரெல்லாம் வந்து விழா எலும்பெல்லாம் உடைக்கப்பட்டுடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு தண்ணி பாட்டில்ல வந்து குளிர் தண்ணி பாட்டில்ல மிளகாத்தூள கரைச்சு கண்ணுல வாயெல்லாம் ஊத்திக்கிறாங்க. உங்க அம்மா மேல உங்க மேல நான் எஃப்ஐஆர் போடுவேன். இது கஞ்சா கேஸ் வழக்கு போடுவேன். உங்க அம்மாவை தூக்கிட்டு வந்துருவேன். என்ன பேச்சு இது? இவ்வளவு ஒரு அராஜகம் நடந்திருக்கு. 2 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த போலீஸ் திருபுவனத்துல. இந்த எஃப்ஐஆர் கொடுத்தது அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆரும் இன்னொரு எஃப்ஐஆர் என்னன்னாக்க இந்த போலீஸ் இந்த குற்றத்துல கொலை செய்த போலீஸே எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க. தப்பிக்க முயற்சி பண்ணி வலிப்பு வந்து இறந்து போயிட்டு தான். அந்த எஃப்ஐஆர்ல தான் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டு இவங்க கொலையாளியும் கண்டுபிடிச்சு உள்ள வச்சிருக்காங்க. இவங்க தரப்பு வரை எஃப்ஐஆர் போடப்படல. இப்ப என்னன்னா இது ரொம்ப டெக்னிக்கலா என்ன பண்றாங்கன்னா புகாதாரர் வந்து கொலை செய்த போலீஸ் தான். அது விசாரணை பண்ணி தான் கண்டுபிடிச்சு இன்னைக்கு வந்து அவங்கள உள்ள இது பண்ணிருக்கிறாங்க. இப்ப இந்த அம்மையார் வந்து ஏற்கனவே 2010 ஒரு கேஸ் இருக்கு. 16 லட்சம் வேலை வாங்கி தர மோசடி பண்ணனதாக இந்த நகை காணாம போச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த அம்மையார் மேல ஒரு பணமொழி வழக்கு இருக்கு. இப்ப சில மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்கிற ஒரு பிரபல இணைய மேகசின்ல சொல்லிருக்காங்க. நான் என் நகை கண்டுபிடிக்க சிவகங்கை போலீஸ்க்கு நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். அப்ப 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு ஒரு பத்திரிகை இணைய பத்திரிகையில வருது அப்படின்னா அது பிரபலமான பத்திரிகை, முக்கியமான பத்திரிகை. அப்ப 2 லட்சம் ரூபாயை நீங்க வாங்கிட்டு இந்த கூலி வேலை செஞ்சாங்களா? இல்ல பின்னணியில எல்லாரும் சொல்ற மாதிரி அது மேலிடத்து அழுத்தமா? என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு ரவுடி கும்பல் பண்ணுவான் பாருங்க. ஒரு வாடகை வேனை எடுத்துக்கிட்டு வந்து உள்ள வச்சு கடத்தி அடிச்சு சித்திரவதைப்படுத்துற அந்த 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 கும்பலுக்கும் இந்த போலீசாருக்கும் கூலிப்படை ரவுடிகள் செய்யறதுக்கும் இந்த காவல்துறை செஞ்சதுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? எவ்வளவு ஒரு கொடூரமான அராஜகம். இது நீங்க சிவகங்கை திருபுவனம் ஸ்டேஷன்ல ஃபைல் பண்ணப்பட்ட எஃப்ஐஆருக்கு நீ ஏன் உள்ள வர? ஒண்ணு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டு விசாரிச்சிருக்கணும். விசாரணை உங்களுக்கு பலனளிக்கிறனாக்க கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கணும். நீதிமன்றம் மூலமாக நீங்க கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ணணும். இதுதான் வந்து சட்டத்துல சொல்லப்படும். ஆனா இவ்வளவு கொடூரமாக அவனை அடிச்சு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்த உடனே நேத்து கூட திமுக ரகுபதி சொல்றாரு இது வந்து கஸ்டோடியல் டெத் இல்ல சாத்தான் குளத்தோடு ஒப்பிடாதீங்கன்னாரு. சாத்தான் குளத்துல அடிச்சு கொலை பண்ணி தான் கொலை வழக்குல போலீஸ்காரன் உள்ள போனா. இங்கேயும் அடிச்சு கொலை பண்ணி தான் கொலை வழக்குல போலீஸ்காரன் உள்ள போயிருக்கான். இது கஸ்டோடியல் டெத் இல்லைன்னா என்ன டெத் இது? தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்துன்னு ஆரம்பத்துல வந்து சொன்னாரு இது அரசியலாக்காதீங்க, வலிப்பு வந்துதான் இறந்து போயிருப்பதாக சொல்லப்படுதுன்னு சொன்னாரு. இப்ப நேத்து பெரிய பிரச்சனை. நீதிமன்றம் கடுமையா கண்டிச்ச பிறகு சமூக வலைதளங்கள்ல உண்மைத்தன்மைகளை எழுதின பிறகுதானே வலிக்கு வந்தாங்க. இப்ப இந்த பாடி எரிச்சிட்டாங்க. சடலத்தை எரிக்கணும் அப்படின்னு எதுவும் பிரஷர் தரப்பட்டதா அரசு தரப்புல இருந்து எதுவும்? நான் விசாரிச்சேன். அவங்க வழக்கம் நீங்க ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு ஒரு சந்தேக மரணம் இது காவல் மரணம் என்று வருகிற போது
சடலத்தை எரிக்கிற வழக்காக இருந்தாலும் காவல்துறை என்ன பண்ணிருக்கணும், இது வந்து முக்கியமான வழக்கு, சடலத்தை எரிக்க முடியாது, புதைச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கணும். என்ன வழக்கமாக இருந்தாலும். இல்ல மாவட்ட நிர்வாகம் தலையீடு பண்ணிருக்கணும், ஆட்சியர் பண்ணிருக்கணும். இது எரிக்க கூடாது, இது வந்து இந்த பாடியை சொல்லிட்டு. இப்ப அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காயங்கள், படுகொலைகள் இப்ப வந்து எல்லாமே பிரிலிமினரி ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. சார் இப்போ நீங்க சொல்லும்போது சொன்னீங்க, இதுல கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்ட ஸ்டேஷன் திருபுவனம் ஸ்டேஷன். அதுவும் ரிட்டன் கம்ப்ளைண்ட்டா இல்லன்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேஷன்லேருந்து வராம மானாமதுரை டிஎஸ்பி அந்த ஸ்பெஷல் ஸ்குவாட் வந்து இத விசாரிக்க வராங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? ஏன்னா, அதுல இப்ப சம்மந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுடைய குடும்பத்தினரும் சிலர்லாம் போராட்டம் பண்றத பார்த்தோம். யாரோ மேலதிகாரிங்க சொன்னாங்க. யார் அந்த மேலதிகாரி? அப்படின்ற கேள்வியும் வருது இல்லையா? அதுதான் சொல்ல வரேன். இதுல நிறைய சதி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், இந்த சிறப்பு படையே வந்து ஒரு ஒரு கூலிப்படைங்க. சிறப்பு படைன்றது என்ன, நம்மளுடைய காவல்துறையில ஸ்ட்ரக்சர்ல இருக்கா? யார் அந்த சிறப்பு படையை போட்டாங்க? இன்னைக்கு கூட டிஜிபி சொல்றாரு, அங்கீகரிக்கப்படாத படையை கலைப்போம். அங்கீகரிக்காத படை கிடையாது, சட்டவிரோத படை அது. நீங்க மிகப்பெரிய மாஃபியாவை கொள்ளைக்காரனை பிடிக்கிறதுக்கு தான் ஸ்பெஷல் டீம் போடணும். அது கூட அறிவிச்சிட்டு போடணும்னு இருக்கு. நாங்க இந்த தனிப்படையை கொல்ல நான் கேட்கிறேங்க, ஆயிரக்கணக்கான வழக்குகள், கோடி ரூபாய் கொள்ளையடிச்சப்பட்ட பல வழக்கில் பெண்டிங்ல இருக்கு. ஒரு 1.5 பவுன் நகை காணாம போச்சு. அதுக்கு ஒரு இளைஞரை கொண்டு போய் அடிச்சு கொலை பண்ணிட்டு பண்றீங்க அப்படின்னா, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? யாருடைய இன்ஃபுளுன்ஸ்? என்ன மேட்டர் இது? எதுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஒரு அந்த அந்த புகாருடைய நம்பகத்தன்மையை நீ கொஸ்டின் பண்றாங்கல்ல. புகார் கொடுத்தவன் நம்பகத்தன்மை ஆராய்வு பண்ணாம இன்வெஸ்டிகேஷன் வந்துங்க 2 பக்கம் நீங்க வந்து பாருங்க. இந்த பிரச்சனை வந்து 11, 11:30 மணிக்கு தான் போகுது. 1 மணிக்கு நீ எடுக்கிற அப்படின்னா அந்த பெண்ணுகிட்ட விசாரணை பண்ணலன்னு அர்த்தங்க. டைமே இல்லைங்க. கம்ப்ளைண்ட் நீ விசாரணை இல்ல. 1:30 மணிக்கு எடுத்துட்டு போயிட்டான். அங்க வந்து நிர்வாகிகள் கொண்டு போய் 11, 11:30 மணிக்கு ஒப்படைப்பாங்க. 11, 12 ஆயிடுச்சு. 1 மணி நேரம் கூட இல்ல ஸ்டேஷன்ல. அப்ப விசாரணை ஆரம்பிக்கல. அப்ப நீ புகார்தாரது யார்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கணும்ல. இன்னொரு தரப்பு சொல்றாங்க, இது மாதிரி அந்த வயசான தாயார் சிவகாமி அம்மையார் ஒருத்தர் இருக்காங்க போல இருக்கு. அந்த அம்மாவுடைய அவங்க கூப்பிட இந்த தம்பி வந்து அந்த வண்டி வச்சிருப்ப வயசானவங்களுக்கு போறதுக்கு கோயில்ல வண்டி இருக்கும்ல, அந்த வண்டிக்கு நான் 5 பேர் இருக்கோம், ஆளுக்கு 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுங்க கேட்டதாகவும், உனக்கு ஏன் காசு கொடுக்கணும்னு சொல்லி சண்டை போட்டதாகவும், அதனால இந்த பிரச்சனை வந்துச்சு சொல்றாங்க. இப்ப இந்த அம்மா கொடுத்ததுல நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இந்த அம்மா கொடுத்த புகார் இருக்கு, நான் படிச்சு பார்த்தேன். என்ன சொல்றாங்க இந்த அம்மா, இவங்க அம்மாவுக்கு வந்து ஸ்கேன் பண்ணணுமா, அதுக்காக நகையை கழட்டி பேக் வச்சாங்களாம். கோயிலுக்கு போனாங்களா, அங்க பார்க்கிங் இருந்துச்சாம். இவர் வாண்டடா வந்து நீங்களே சாவி கொடுங்க, எவ்வளவு பெரிய பொய் பாருங்க. நானே கார் எடுத்துறேன், இவங்க மாட்டேன்னாங்களாம். இல்லன்னு சொல்லி வலுக்கட்டாயமா வாங்கி கார் எடுத்துறாராம். சரி, அதுக்கப்புறம் வந்தவங்க ஏங்க ஒரு கார கோயிலுக்குள்ள போறவங்க நகை எடுத்துட்டு போக மாட்டாங்களாங்க? சரி, அதை கூட விட்டுக்கலாம், அது கூட பாத்துக்கலாம். அந்த உடனே உங்க என்ன எங்க ஓடி இருக்கும்? நகையில தானே ஓடி இருக்கும். அதுக்கப்புறம் வண்டி எடுத்து வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஏதோ மருந்து சீட்டு எடுக்கணும், ஏதோ ஒண்ணு எடுக்கணும், திரும்பி பார்த்து பேக்ல எடுக்கும்போது நகையை காணுமா. இந்த இந்த அதாவது ஒரு என்ன போலீஸ்காரன் கேட்கிறேன், ஒரு போலீஸ்காரன் ஒரு எஃப்ஐஆருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், அந்த கம்ப்ளைண்ட்டை படிச்சு பார்த்துட்டு இதுல நம்பகத்தன்மை என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த கம்ப்ளைண்ட்ல நம்பகத்தன்மை இல்லைன்ற நானு. அந்த அம்மா பதிவு பண்ணப்பட்ட 302, 303 எஃப்ஐஆர் வந்து இந்த தம்பி இறந்து போனதுக்கான எஃப்ஐஆர். அவங்க கொடுத்து அதே பணத்தை எழுதியிருக்காங்க. தப்பிச்சு போனதா சொல்லப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆர் பயங்கர கதை. 2 எஃப்ஐஆருமே 2 கதைவசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்ப நீதிமன்றத்துல அது போகும்போது நீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்ல நாங்களே எடுக்கட்டுமா? அதுதான் சார். இப்போ இந்த ஆரம்பத்திலிருந்து இந்த வழக்குல நிறைய சந்தேகங்கள் மர்மமாவும் இருக்கு. அதாவது சில பதிவுகள நம்மளே பார்த்துருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி இது கார் பார்க்கிங்கோ இல்ல இந்த நகையோ பிரச்சனை இல்ல. இந்த வீல் சேர் தள்ளும்போது ரூ. 500 ஒரு காசு கேட்டதாகவும், அது கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லி இது வாக்குவாதமாயிருக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு செக்யூரிட்டி நம்மள இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்க அவமானமா ஃபீல் பண்ணி, அதுக்காக தான் ஒரு போலியான ஒரு கம்ப்ளைண்ட்ட அவங்க குடுத்ததா அங்க பேசிக்கிறாங்க, அந்த கடை வச்சிருக்கவங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முகநூல் பதிவெல்லாம் பார்க்குறோம். இது ஒண்ணு இருக்கு.
இன்னொன்னு அந்த காரை யார் ஓட்டுனா? ஏன்னா அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. இன்னொரு நபர வச்சு பார்க் பண்ணாரு அப்படின்னு அத நான் விசாரிச்ச வரைக்கும் நவீன்குமார்னு சொல்றாரு தம்பி. அருண்குமார் அப்படின்ற ஒரு ஆட்டோ டிரைவர் பார்க் பண்ணிட்டு அவர் ஆட்டோல போயிடுறாரு. திருப்பி எடுத்து குடுத்தது இன்னொரு ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள இவங்க கோயில் சாமி தரிசனம் இதெல்லாம் முடிஞ்சு கிளம்புறவங்க 2 மணிக்கே விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போனதாகவும் சொல்றாரு நவீன். அந்த குறுகிய காலத்துல கம்ப்ளைண்ட் பண்ணவங்கள ஏன் போலீஸ் சந்தேகிக்கல? அவங்க எழுத்துப்பூர்வமா ஏன் இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கல அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இன்னொன்னு உண்மையிலேயே அவங்க ஸ்கேன் எடுக்க போனாங்களா? எந்த மருத்துவமனை, எந்த ஸ்கேன் சென்டர் அப்படின்றதும் தெரியல அப்படின்றாங்க. இதுக்கு நடுவுல இந்த பெண்மணி நிகிதா அப்படின்ற பெண்மணி மேல 2011 பண மோசடி வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த பெண்ணுடைய குற்றப்பின்னணி வெளிவருது. இந்த இறந்து போன அஜித்குமாருக்கு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு பிறகு படிச்ச அஜித்குமார் இதுவரைக்கும் எந்த ஒரு குற்றப்பின்னணியும் இல்லாத நபரா இருக்கிறாரு. இது ஒரு முரணா இல்லையா? கண்டிப்பா அதான் நான் சொல்ல வரேன். இந்த அம்மாவுடைய வழக்க கூட பாருங்க 2010 திமுக ஆட்சியில நடைபெற்ற போது அப்போதுதான் இந்த அம்மா வந்து இந்த பண மோசடியில் ஈடுபட்டதற்கு வழக்கு ஃபைல் பண்ணப்பட்டது 2011. அந்த ஒரு ஆண்டு இருந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் இருக்கு. நான் அதை திருப்பி சொல்ல வரேன். இந்த 16 லட்சம் அப்பவே ஆட்டையை போட்டதுல இப்படி நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த இயர் எல்லாம் செக் பண்ண நான். இந்த கேஸ்ல இந்த அம்மா வந்து இப்போ ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அது 2302 எஃப்ஐஆர் இந்த அம்மா ஒரு ரிட்டர்ன்ல போட்ட மாதிரி இருக்கு. இந்த ரிட்டர்ன் காப்பி கண்டுபிடிக்க முடியல. எஃப்ஐஆர் வாங்கியிருக்கோம். அந்த அம்மா கொடுத்ததான். நீங்க சொன்ன மாதிரி அந்த இப்ப இவர் போய் வாங்கினாராங்க சிசிடி கேமராவே இருந்திருக்கும். அதெல்லாம் செக் பண்ணாங்களான்னு தெரியல. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆஃப்டர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு வெளியில தெரிஞ்ச பிறகு பெரிய இஷ்யூ ஆன பிறகு எல்லா சிசிடி கேமராவையும் போய் கைப்பற்றிருக்காங்க போலீஸே. அப்படியே யாரோ ஒரு நபர் கோயில் பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து எடுத்ததா அந்த ஒரு சொன்னாங்க. காட்சி, அந்த அடிக்கிற காட்சி, அது சிசிடி கேமரால எடுக்கப்பட்ட காட்சி. அது இல்ல சிசிடி கேமரால எடுக்கப்பட்ட காட்சி. அதை வந்து இப்படி நமக்கு தெரியுது. மறைஞ்சது எடுக்கல. அந்த முழு காட்சியை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து யாரோ ஒருத்தர் எடுத்து வெளியிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் இது. இது உள்ள சோ இது பக்கம் நடக்குது. இத வந்து அதான் சொல்றேனே, போலீசாருடைய இன்டென்ஷன் இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை ஆராய்வதற்கு பதிலாக அஜித்குமாரை கடுமையாக சித்திரவதை செய்ய வேண்டும் என்கிற இன்டென்ஷன் இருந்திருக்கு. கொலை செய்ய வேண்டும் இன்டென்ஷன் தெரியாது. ஆனால் அவனை கடுமையா சித்திரவதை பண்ணணும்னு இருந்திருக்கு. இதுதான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க ஒரு பேஸ்லெஸ் ஆன யூஸ்லெஸ் ஆன ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுத்து வச்சுட்டு ஒருத்தன் கொலைக்கு வந்து விட்டுருக்கீங்க பாருங்க. நீங்க எவ்வளவு என்ன சிஸ்டம் இது? மதுரையில எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் மேல 400 கோடி வழக்கு இருக்குங்க. பல பேர் என்கிட்ட ஒரு பேராசிரியர் ஒரு டாக்டர் மருத்துவர் வந்து புகார் கொடுத்தாரு. அவன் என்கிட்ட 1.5 கோடி ஆட்டையை போட்டான் சார். இது மாதிரி 400 கோடி ரூபாய் இருக்கு சார். எல்லாரும் புகார் கொடுத்தாலும் அவனை கண்டுபிடிக்க முடியல. அப்ஸ்கான்ல இருக்கான்றாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் பேஸ்புக் ஒய்ஃபோட போட்டோ போடுறான். அந்த நாட்டுக்கு போறான், இந்த நாட்டுக்கு போறான்றாங்க. சிறப்பு படை என்பது என்னவென்று சொன்னால் இன்வெஸ்டிகேஷன் கிடையாதுங்க. சிறப்பு படைக்கு இன்வெஸ்டிகேஷன் அதிகாரம் கிடையாது. ஒருத்தவனை பிடிப்பதற்கு தான் படை. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து யாருன்னு இந்த வழக்குல பார்த்தா திருபுவனம் காவல் நிலைய ஆய்வாளர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். அப்ப திருபுவனம் காவல் ஆய்வாளர் இன்வெஸ்டிகேட் பண்ணாம நீ ஏன் வாங்கிட்டு போன போது அங்க எல்லாம் உடைஞ்சு போச்சு. அந்த ஈகோ இருக்கட்டும், அது என்ன பண்ணிருக்க என்ன இருந்துட்டு போகுது. நீ எதுக்கு நடிக்க வர? உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப என்ன பிரஷரு? ஏன் டிஎஸ்பி இதை வந்து பர்சனலா எடுத்து நீ பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புனாரு. அப்ப நேத்து அந்த 5 குற்றவாளி போலீஸார் குடும்பத்தினரும் எங்க வீட்டுக்காரருக்கு சம்பந்தம் இல்ல, மேல அதிகாரி கொடுத்ததான் செஞ்சாங்கன்னா அப்ப மேல அதிகாரி யாரு? எஸ்பி எதுக்கு நீ வந்து இப்ப இது வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க? அப்ப அவர் ஏதோ பிரச்சனை இருக்குல்ல. அவருக்கு கொடுக்கப்பட்ட மேல இருக்கக்கூடிய அழுத்தம் யாரு? அவங்க யார் கனெக்ட் பண்ணாங்க? சிபிஐ விசாரணை என்பது இவனை கொலை செய்தது யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இதுல நடந்த கான்ஸ்பிரன்சி என்ன என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் அதையும் சேர்த்தா சிபிஐ விசாரணை பண்ணணும். இதுல இந்த கேஸ்ல அவ்வளவு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கடினமா என்ன? நத்திங்க. ரொம்ப எளிதான காரியம். கேமரா இருந்திருக்கு, செல்போனுடைய டவருடைய சிஸ்டம் இருந்திருக்கு, இவனுடைய போன் எங்கெங்க போயிருக்குன்றது இருந்திருக்கு, அவங்க கிட்ட யார் பேசுறாங்க, அதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு. நான் கேட்கிறேன், டிஎஸ்பி வேற கஸ்டடி எடுக்கல? ஏன் எஸ்பி வந்து நீங்க வந்து உள்ள சேர்க்கல? சஸ்பெண்டும் வெயிட்டிங் லிஸ்டும் நீங்க வந்து போலீஸோட ஆர்டர் பாருங்க, எப்படி சிஸ்டத்தை வைக்கிறான் பாருங்க. எஸ்பி உயர்ந்தவரா, அவர் நடவடிக்கை சாஃப்டா நடவடிக்கை. என்ன நடவடிக்கைனாக்க வெயிட்டிங் லிஸ்ட். எஸ்பியோட கொஞ்சம் கீழே இருக்கிற டிஎஸ்பியா ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணது வந்து அது தனி 5 பேரு. 6 பேரை வந்துட்டு என்னன்னாக்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க.
இந்த காவலர்கள்லாம் இருப்பாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் காவலர்கள்லாம் இருப்பாங்க. எனக்கு என்னன்னா, இவங்கள எல்லாம் நீங்க பண்றதுக்கு யாருனாக்க எனக்கு தெரியும். அந்த போலீஸுடைய ஒவ்வொரு காஸ்ட்டுமே நம்ம எடுத்து தான் வச்சிருக்கோம். நான் வெளியிட விரும்பல இப்போதைக்கு. இல்ல அப்ப இது ஜாதி ரீதியிலான ஒரு தாக்குதலாவும் நடந்திருக்கோ அஜித் குமாருக்கு? ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. நான் அது காஸ்டிசம் சொல்ல வரல. ஒரு காஸ்ட் ஃபேவர் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுற மாரி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், அத வந்து கிளியரா வந்து ஒரு கம்யூனிட்டி மட்டும் நான் இன்வால்வ் ஆகுன்னு சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது வந்து ஒரு கம்யூனிட்டி மட்டுமே இல்ல. அதுல வந்து பாவம். இந்த பையன் வந்து ஒரு நாடார் கம்யூனிட்டி. அதுல எல்லா கம்யூனிட்டி போலீஸும் இன்வால்வ் ஆயிருக்கிறான். யார் யாரு என்னென்ன பின்னணின்னு பார்க்கும்போது, டிஎஸ்பி யாரு? அவருடைய பின்னணி என்ன? நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்ததுல சொல்ல வரேன். இவங்க யாரு? அவங்களுடைய என்ன இது இருக்கு? இப்படிலாம் வந்து ஒரு 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 ஆய்வு இதுக்குள்ள இருக்குது. என்னுடைய பேசிக்கான கேள்வி, டிஎஸ்பிய நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல? இந்த 6 போலீஸ சஸ்பெண்ட் பண்ணது கூட நியாயம் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து வயலேஷன்ல ஏதாவது டார்ச்சர் பண்ணி அடிக்கல. ஆனா அவங்க வந்து விதிமுறைகளை மீறினாங்க. நீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கிற. அவங்க கொலையில இன்வால்வ் ஆனானுங்க. அவங்களை நீ கைது பண்ணிருக்கீங்க. ரிமாண்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா இதுக்கெல்லாம் வந்து இத உத்தரவு போட்டது டிஎஸ்பி தானே. இத அப்டேட் பண்ணது எஸ்பி தானே. எஸ்பி கிட்ட தானே. என்னைக்குமே காவல்துறை சிஸ்டத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎஸ்பி வந்து எஸ்பி கிட்ட அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க எஃப்ஐஆர்ல ஒரு இடத்துல சொல்லப்பட்டது, இவன் தான் எடுத்தான்னு நாங்க சொன்னோம். ஆனா உண்மையை சொல்ல மறுக்கிறான். அப்படின்னு நாங்க சொன்னோம். டிஎஸ்பி மேல உள்ள அதிகாரிகளும் அடிச்சு இருந்தாலும் விசாரிங்கன்னு அர்த்தம் அவனை அதுல. வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிங்கன்னு சொன்னாங்க. அந்த எஃப்ஐஆர் அந்த கண்டென்ட் வருது. நல்லா விசாரிங்கன்னா என்ன? எஃப்ஐஆர்ல வருது. எஃப்ஐஆர்ல வருது. எஃப்ஐஆர் வந்து அந்த 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 2 எஃப்ஐஆர் வருது. கண்டென்ட் வருது அது. அப்படி வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணிருக்காப்ல. அந்த கண்ணன் என்கிற அந்த போலீசார் இந்த 5 போலீசார்ல கடைசியில இருப்பாரு. கண்ணன் ஒரு பேர் இருக்கும். அவர் தான் குற்றத்தாரர். அவர் இந்த வார்த்தையை எஃப்ஐஆர்ல பயன்படுத்துறாரு. இப்போ அஜித் குமார் மரணம் இது தொடர்பான போராட்டங்கள் இந்த வழக்கு இப்படி மாறி இருக்கு. ஆனா இப்போ புகார்தாரரான நிகிதாவினுடைய பின்னணியே ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒன்றா இருக்கு. அவரே ஒரு குற்ற பின்னணி உள்ள நபராக இருக்கிறாரு. அவரே பண மோசடி செஞ்சிருக்க ஒரு நபராக இருக்கிறாரு. அவரு இந்த பவுனோட எண்ணிக்கையை கூட பார்த்தீங்கன்னா 9.5ன்றாங்க, சில பேர் 10.5 பவுனுன்றாங்க, 7.5 பவுனுன்றாங்க. இது மாறி மாறி இருக்கு. 14, 15 பவுன் சொல்றது இருக்கு. அப்புறம் சாமி கும்பிடுற வரைக்கும் அது அவங்க நினைவுல இல்லைன்றாங்க. கார் பார்க் பண்ணதுலேருந்து திருப்பி எடுத்துட்டு போற வரைக்கும் நினைவுல இல்லைன்றாங்க. இது இது எங்கேயுமே ஒரு பிடிபடாத ஒன்றா இருக்கு. ஸ்கேன் சென்டர்லாம் போய் போலீஸ் விசாரிச்சாங்களாமா அங்க? எஃப்ஐஆர்ல 9.5 பவுன் தான் இருக்கு. எஃப்ஐஆர்ல 9 பவுன் இருக்கு. அது வந்து என்னென்னு பிரிக்கிறாங்க. அதாவது அந்த 9 பவுன் என்னன்னாக்க செயின், மோதிரம் இப்படின்னு அது பிரிச்சு ஒரு 3-4 ஐட்டமா போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர்ல அப்படிதான் வருது. இது 1.5 பவுனு, அது 4 பவுனு அப்படின்னு அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. 2 வந்து பாத்தீங்கன்னாக்க அங்க வந்து எல்லா இடங்கள்லயுமே சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. இது நிறைய பலத்த சந்தேகம் இருக்கு. அந்த பெண்ணிடம் விசாரணையே பண்ணலன்னு நான் சொல்றேன் நானு. விசாரணை என்ன? அவங்க சொல்ற கருத்தை கேட்டுக்கிட்டாங்களே தவிர என்கொயரி பண்ணல. அதுல வந்து ஒருத்தர் புகார் தரான் அப்படின்னாக்க இவங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஏமா எங்க காணா போச்சு? எப்படி காணா போச்சு? இந்த நகை எங்க வச்சிருந்தீங்க? ஏன் நீங்க அங்க போனீங்க? சென்ட்ரல் போனீங்க எந்த இடம்? அந்த டைம் சொல்லுங்க. இது எதுவுமே நடத்தப்படலன்னு சொல்றேன் நான். 9.5 பவுன் காணோம் அப்படின்றதுக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்து கண்டுபிடிக்க சொல்றதுங்கிறது லாஜிக்கா கரெக்டா இருக்கா? அதுதான் சொல்ல வரேன் நானு. அவங்க என்ன சொல்லுவாங்க 9 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து இதுல நிறைய இருக்குங்க. இத வந்து இது ஒரு விஷயம் நல்லா அவன் கண்டிப்பா தெரியுங்க. அவன் இன்னசென்ட். அவன் இன்னசென்ட். ஒரு அப்பாவே அடிச்சு கொண்டிருக்கோம். அவன் குற்றவாளியா இருந்தாலும் கொல்லக்கூடாதுன்றது வேற விஷயம். ஒரு மனித உரிமை பார்வையில இருந்து தரத்தை நம்ம அது பேசுறோம். அது ஒண்ணு. பட் அவன் இன்னசென்ட். இன்னும் காவல்துறையில அடிச்சா உண்மை வந்துரும் அப்படின்னு நம்புறாங்களா? இல்ல அது என்ன மாதிரியான இது? இந்த வழக்கிலேயே ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கு. அது என்ன இடம்னா அவரை கடுமையா அடிக்கின்ற போது வலியை பொறுத்துக்க முடியாம கொஞ்ச நேரம் கேப் கிடைக்கணுன்றதுக்காக நான் தான் திருடுன்னு சொல்றாரு. திருப்பி அந்த கோயிலுக்கு போகும்போது அங்க நகை இல்லை. அப்ப என்னன்னா தான் மீது உள்ள வலியால தான் சார் நான் சொன்னேன்றாருங்க. என்னால வலி தாங்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல அடிக்கிறாங்க. அதனாலதான் நான் கோவில் சொன்னேன். ஏன்னா அவன் என்ன கணக்கு போட்டானா ஆள் இல்லாத இடத்துல கம்மாயில வச்சு அடிக்கும் போது இந்த 3 பேர் விட்னஸ் நான் தான் திருடுனேன். இன்னொன்னு சார் நினைச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம் அவங்க.
இந்த 4 போலீஸ் 5 போலீஸ் திருப்பி அடிச்சிருக்க முடியாதா இந்த 4 பேரும் சேர்ந்து? வினா ஒருத்தர் ஓடுறான்னு வச்சுங்க, பெரிய கையில துப்பாக்கி இருந்த மாதிரி நான் கேள்விப்படல. சரி, அப்படியே இங்க கொண்டு வரீங்க அவர் சொல்றாப்ல. அப்ப இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, அடிக்கிற மெத்தடால தான் பல பல விஷயங்கள் இவங்க எஃப்ஐஆரா போடுறாங்க. அது எல்லாம் பொய்ன்ற. அடிக்கு பயந்துட்டே நிறைய பேர் வந்து ஆமாங்கன்றுவாங்க. அடிக்கு பயந்துட்டு வந்து அவங்க வந்து பழிய வந்து அவங்க மேல போட்டுக்குவாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 20 சொல்லுது, குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை அவருக்கு எதிராக சாட்சியம் அளிக்க வற்புறுத்தக்கூடாதுன்னு இருக்கு. ஒரு குற்றம் ஒருத்தர் மேல சாட்டு இருக்குன்னா அவர்கிட்ட வந்து நீ தான் செஞ்சேன்னு அவரை வற்புறுத்தக்கூடாது. அதை கண்டுபிடிக்கிற வேலை தான் போலீஸ்க்கு உண்டு. இன்வெஸ்டிகேஷன் அது வந்து எவிடன்ஸ் அடிப்படையிலையும் தகுந்த சாட்சியங்கள் அடிப்படையிலையும் இத வந்து நீங்க சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், லீகல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்ன்றது ரொம்ப சட்டத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இவனை நீங்க கூப்பிட்டு போறீங்க, வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படல, அதுக்கப்புறம் பெண்டிங்ல வச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க அந்த அம்மா கிட்ட வாங்கிட்டு வந்து ஒரு கேஸ ஃபைல் பண்றீங்க. இது எப்படின்னா இந்த 2 எஃப்ஐஆர் உடைய கண்டென்ட் இருக்கு பாருங்க, அவசரகதியான எஃப்ஐஆருங்க. நீங்க ஒரு அஜித் படத்துல சொல்லியிருப்பாரு, அந்த போலீஸ் விசாரணையில வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் லேடி போலீஸ் ஆபீசர் விசாரணை பண்ணும்போது ஏன் இந்த 4 லைன் சின்னதா இருக்குன்னு ஒரு வரும். அதை அந்த அம்மா எழுதியிருக்கும். அதுக்கு பிறகு இன்சிடென்ட்டுக்கு பிறகு சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த 2 எஃப்ஐஆரும் அப்படி இருக்கு. இந்த 2 எஃப்ஐஆர் எழுதினவன் வந்து ஒரு ஆள் தான். ஏன்னா அவன் நான் ஒரு 30 ஆண்டு மனித உரிமை தளத்துல இருக்கும்போது இந்த எஃப்ஐஆர் உடைய கண்டென்ட் லாங்குவேஜ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தீவெட்டி பெட்டி போன வருஷம் ஒரு கலவரம் நடந்துச்சு. இதுல 2024 ஒரு கலவரம் இதுல நடக்குது நம்ம சேலத்துல. அது என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜாதி கலவரத்துல வந்துட்டு ஒரு 2 எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. அது என்ன ஃபைல் பண்றாங்கன்னா, ஒரு வீடியோ கிட்டே வாங்கி தலித் மக்கள் 65 பேர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. இன்னொரு நான் தலித் லேடி பழம் விக்கிற அம்மா கிட்ட இருந்து ஒரு எஃப்ஐஆர் வாங்கி ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸ்லயும் 64 65 இந்த 2 பேரும் குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரே எஃப்ஐஆர்ல வர அதே பேரு. பழம் வைக்கிற அம்மாவுக்கு 65 பேரை சொல்லுதான், அப்பா பேரோட வயசோட. கலவரத்துல இருந்த பழம் விக்கிற அம்மா வந்து சொல்லுதான். அது என்னன்னா 2 பேர் வந்து தப்பா போட்டு விட்டாங்க அப்பா பேரை. அந்த 2 பேர் தப்பு 2 எஃப்ஐஆர் வருதான். நான் என்ன சொன்னேன், இது காப்பி பேஸ்ட் எஃப்ஐஆர்னு சொன்னேன். இந்த லாங்குவேஜ் பயன்படுத்தினேன். ராகுல் உயரதிகாரி போனை போட்டு நீங்க இதை விட எங்க தொடப்பக்கட்டை கொடுத்து அடிச்சிருக்கலாங்க சார்னாரு. காப்பி பேஸ்ட் எஃப்ஐஆர் போட்டீங்க, ரொம்ப அவமானமா போச்சுனாரு. நீங்க எடுத்து பாருங்க சார், ரெண்டுமே அப்படிதான் இருக்கு. நீங்க கேட்க நாளைக்கு ட்ரெயின்ல பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு தெரியுமா 65 பேரை? இந்த விஓக்கு தெரியுமா? நீங்க ஒரு 5 பேரை சொல்லி மீதி பேர்லாம் கூட்டமா இருந்தாங்கன்னா ஒரு அம்மா சொல்லுவாங்கன்னு அர்த்தம். இல்ல ஒரு 10 15 பேரை பார்த்தேன்னு சொல்ல முடியும். 65 68 பேர் எப்படிங்க தெரியும்? இது லாஜிக்கா இருக்கான்னு கேட்டேன். அதே மாதிரிதான் இந்த எஃப்ஐஆர் கண்டென்ட்டை பார்க்கும்போது சென்டென்ஸ் ஃபார்மிங் இல்ல. இது ஒரே ஆளு அவசரமா ஒரே நாள். நான் இன்னும் ஒன்று சேலஞ்ச் பண்றேன், 1 மணி நேரம் கண்டிச்சு எழுதியிருக்காங்க. நான் என்னன்னு சொல்ல விரும்பல, இந்த கேஸ் நாளைக்கு எடுத்து நடத்துறவங்ககிட்ட எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக் என்னால சொல்ல முடியும். சார், இப்போ இதே மாசம்தான் ஜூன் மாசம் 2020ல சாத்தான்குளம் லாக்அப் டெத் பார்த்தோம். அதுக்கு பிறகு இந்த ஆட்சி வந்தும் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேலே 28 சொல்கிறாங்க லாக்அப் டெத்து இந்த ஆட்சியில் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு. இந்த ஆட்சி மீதும் இந்த அரசு மீதும் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த சூழலில் சாத்தான்குளமும் சிவகங்கையும் ஒன்று கிடையாது அப்படின்ற மாதிரி அரசு தரப்பில் சொல்கிறாங்க. முதல்வர் அவர்கள் ஃபோனில் ஆறுதல்லாம் சொல்லியிருக்காரு, தவறு தான் சாரி எல்லாம் கேட்டிருக்காரு, தகுந்த சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றிருக்காரு. இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? 2 ஒண்ணு இல்லை அப்படின்னாக்கா 2 பேருமே ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேர் இதுலயுமே கொல்லப்பட்டிருக்காங்க. கொன்னவங்கள்ல வந்து 2 பேர் தரப்புலையும் போலீஸ் இருக்காங்க. ஒரு வித்தியாசம், அதுல 2 பேர் செத்து போனாங்க, இதுல 1 பேர் செத்து போனாங்க. அதுதான் ஒண்ணு இல்லைன்றாங்களா? இதுல அஜித்குமார் தம்பி சேர்த்து செத்து போனாங்கன்னா கணக்கு வந்திருக்குமா? நீதிமன்றம் கொடுத்த கொடுப்புலதான் முதல்வர் போன் பண்ணாரு. நேத்து நான் அங்க இருக்கும்போது 12 மணிக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் வருவதாக சொல்லப்பட்டது. நான் களத்துல இருந்த நேத்து
அமைச்சர் பெரிய கருப்பன் வருவதாக சொல்லப்பட்டது. ஆனா அமைச்சர் பெரிய கருப்பன் 5 மணிக்கு தான் வந்துட்டு போறாரு. ஏன்னா மக்கள் எல்லாம் கொந்தளிப்புல இருக்கிறாங்க. இந்த ஆட்சி மீது கடுமையான விமர்சனத்துல மக்களே பேசுறாங்க. நான் அங்கிருந்து ஒரு தொலைக்காட்சியில நேரடியாக ஒளிபரப்பின என்னுடைய இன்டர்வியூ ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து கூட மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. முடிச்ச பிறகு இவ்வளவு விட்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது அப்ப சொன்னாங்க, அமைச்சர் எங்கன்னா அமைச்சரை காத்திருப்பதற்காக அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் லோக்கல் எம்எல்ஏவும் காத்திருந்தாங்க. 12 மணிக்கு வந்துருவாருன்ட்டு வரல. 10 கிட்ட வந்துட்டாரு, 5 கிலோமீட்டர் இருக்காரு வந்துட்டு இருக்காருன்னாங்க, வரல. 3 கிலோமீட்டர் இருக்காரு, வரலன்னாங்க. கடைசியில பார்த்தா அமைச்சர் என்ன பண்ணிருக்காருன்னா 12 மணிக்கு வராம வேற எங்கேயோ போயிட்டு மறுபடியும் இங்க இப்ப போனா பிரச்சனை 5 மணிக்கு வராரு. சார் கடைசியா இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு சொல்யூஷனா என்ன பண்ணலான்னு நீங்க சொல்ல விரும்புறீங்க சார்? இது எல்லா போலீஸுக்கு ரெஃபார்ம் தேவை. அவர் சொல்றாருல்ல, மனித உரிமை போலீஸாருக்கு தெரியணும்னு முதலமைச்சர் சொல்றாரு. இன்னைக்கு சற்று முன்பு பாத்தீங்கன்னாக்க 8 பேர் செத்து போயிட்டாங்க சிவகாசியில தீ விபத்துல. அங்க இருக்கிற எஸ்பி சொல்லிருக்காரு, வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஒழுங்கு மரியாதை போகட்டும்னா உங்களை எல்லாரும் உள்ள தள்ளிடுவேன். செத்து 8 பேர் உயிரை கொடுத்த குடும்பம் போராடிட்டு இருந்துச்சுன்னா இப்படிதான் மிரட்டுவீங்களா? மனித உரிமையில மிரட்ட சொல்லி கொடுத்தாங்களா? அப்ப போலீஸ் ரிஃபார்ம் தேவை இருக்கு. சயின்டிபிக்கா ஒரு சின்ன பிரச்சனை இங்க இருக்கு. பிஎன்எஸ் வழக்கு, குற்ற வழக்குகள் தமிழ்நாட்டில் 4 லட்சம் வழக்கு போடப்படுது ஒவ்வொரு ஆண்டும். 2000 பேர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இருக்கிறாங்க. மேக்சிமம் 2000 பேர் இருப்பாங்க. ஒரு ஆள் 245 கேஸ் எடுத்து நடத்துறாங்க. அதனாலதான் வருஷத்துக்கு குவாலிட்டி இன்வெஸ்டிகேஷன் வரல, தண்டனை சதவீதம் அதிகரிக்கல. இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்து நடத்துறதுக்கான கெப்பாசிட்டி 18ல இருந்து 23 கேஸ் தான்றாங்க. சோ இது எல்லாமே பிரச்சனை இருக்கு. ரிஃபார்ம் இருக்கு. சீர்திருத்தம் மட்டும் இல்ல, பயிற்சி மட்டுமே இல்ல, காவல்துறை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். லா அண்ட் ஆர்டரையும் இன்வெஸ்டிகேஷனையும் இது பண்ணணும். லா அண்ட் ஆர்டர்ன்றது லத்தியை கொண்டு அடக்க முடியாது. துப்பாக்கி கூட சுட்டுலாம் ஒருத்தனை கொண்டு வர முடியாது. பேச்சுவார்த்தை தான் எல்லாத்துக்கும் தீர்வா இருக்கும். சோ அந்த மாதிரியான ரிஃபார்ம் பத்தி கொஞ்சம் அவங்க அக்கறை எடுத்துக்கிட்டாங்கன்னா செய்ய வேண்டிய. போலீஸுடைய அத்துமீறலை இம்மீடியட்டா கேஸை ஃபைல் பண்ணி ஸ்பீடி ட்ரையல் எடுத்து தண்டனை கொடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல வரேன். போலீஸுடைய அவங்க மேல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கேட்கறதுக்குன்னு ஒரு கமிட்டி ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கணும். போலீஸ் என்னென்ன தப்பு பண்றாங்கன்னு அதுக்கு தனி விசேஷமா இருக்கணும். அது நீதிமன்ற கண்காணிப்புல இருக்கணும். அந்த கமிட்டியும் வேகமா விசாரணை பண்ணணும். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் போலீஸ் எக்ஸஸ்க்கென்றே ஸ்பெஷல் கோர்ட் உருவாக்கணும்ன்றாங்க. போலீஸ் வன்முறைக்கென்று சிறப்பு நீதிமன்றங்களை தமிழகம் முழுவதும் உருவாக்கணும். அதை அந்த பெட்டிஷன் ரிசீவ் பண்ற அதிகாரம் காவல்துறையிடம் கொடுக்கப்படாமல் நீதித்துறையை அதை ரிசீவ் பண்ணி விசாரணை பண்ற அளவுக்கு சிஸ்டம் இருந்தாதான் இவங்க அடங்குவாங்க. இல்லாட்டினா எல்லா நியாயம் நடக்கும். பல்வேறு விஷயங்கள இந்த வழக்கு தொடர்பாக பகிர்ந்து கொண்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி சார். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away.